ஆட்டோ டிரைவரான எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சுதான் நாங்க நினைச்சுக்க முடியும். தயவு செஞ்சு இதை உடனடியாக சிஎம் சார் பார்வைக்கு படம் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாவே ஆனா நான் ரேபிடோல சவால் எடுக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா 2 நிமிஷத்துல அதுவே கேன்சல் ஆயிடுச்சுன்னா கஸ்டமருக்கு போன் பண்ணீங்கன்னா கஸ்டமர் கேன்சல் பண்ணலன்றாங்க, கம்பெனிக்கார ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்றான், இதுக்கு ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரே மெசேஜ். இதுக்கு என்ன வீடியோ போட்டாலும் அவன் நம்மள மதிய கூட மாட்டான். ஏன்னா நம்மள நாயை விட ரொம்ப சீப்பா நினைச்சிட்டான் அவன். நம்ம அவங்ககிட்ட அடிமையா இருக்கிறோம், இதான் உண்மை. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த கவர்மெண்ட் தலையிட்டு அவனை வெளியே தெரிஞ்சிட்டு மீட்டரை கொடுத்து வண்டி ஓட்டினா மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். நம்ம என்னதான் அவனுக்கு வீடியோ போட்டு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவன் கண்டுக்க மாட்டான். எங்குமே அவன் நம்ம ரேட்டை சூஸ் பண்றான், நீ இவ்வளவுதான் போகணும் இவ்வளவுதான் வரணும்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த 2 நிமிஷம் 1 நிமிஷம் கூட கிடையாது, எல்லா டியூட்டியும் அவனுடைய கிரீன் கலர் வண்டி இது பாத்தீங்களா, அந்த வண்டி தான் டியூட்டி வரும். நம்மளுக்கு அது கூட கிடைக்காது. இதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா கவர்மெண்ட் தலையிடணும். நானும் கடந்த ஒரு 10 நாளாவே இந்த சட்டமன்றத்தில் நடக்கிற நியூஸ டெய்லி பாத்துட்டு இருக்கேன். யாராவது ஒரு எம்எல்ஏ சார் ஏந்து இந்த ஆட்டோ மீட்டரை பத்தி பேசுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு பாக்குறேன். எல்லா விஷயத்தை பத்தியும் பேசுறாங்க, ஆனா ஆட்டோ டிரைவரை பத்தியோ மீட்டரை பத்தியோ எந்த எம்எல்ஏ சாரும் பேசல. இது எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏ ஆட்டோ ஓட்டினவங்க தான் எம்எல்ஏ வராங்க தாவேகால. அவங்க கூட தெரியல ஆட்டோட ஒரு கஷ்டம் என்னன்னு, அவங்களும் பேசல. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, டெய்லி ஒரு எம்எல்ஏ சார் ஆட்டோல தான் உள்ள போறாராம். அவருக்கு தெரியாதா ஆட்டோ டிரைவருங்க படுற வேதனை? நானு எவ்வளவுதான் ஆட்டோ டிரைவருங்க புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சத்தியமா இது எதுவுமே நடக்காது. இது ஒரே வழி என்னன்னா, கடந்த 14 வருஷத்துலதான் 2 கட்சியும் சேர்ந்து ஆட்டோ டிரைவருக்கு இந்த மீட்டரை பத்தி எதுவுமே பண்ணல. புதுசா தாவேகா கட்சியாவது அண்ணன் சிஎம் விஜய் அண்ணாவது ஆட்டோ டிரைவருக்கு ஒரு நல்லது பண்ணுவாருன்னு ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனா இதை பத்தி யாருமே பேச மாட்டீங்க. நான் ஒருத்தன் வண்டி ஓட்டி காசு எடுத்துன்னு போனாதான் என் பொண்டாட்டி, என் பிள்ளை, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியும். ஒருத்தன் நான் சம்பாரிச்சு நான் ஒருத்தன் சாப்பிடுறது இல்ல. என்ன நம்பி ஒரு 6-7 பேர் எங்க வீட்டுல இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்திலயும் 6 பேர் 10 பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சிஎம் பார்வைக்கு போற வரையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மெயினா போக்குவரத்து துறை அமைச்சர் இப்ப கூட லேட்டஸ்டா பேசிட்டு நல்ல முடிவு சொல்றேன்னு போனாரு. இதுவரைக்கும் எந்த முடிவும் சொல்லல. தமிழ்நாட்டு உள்ள இருந்து எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி தெரியல. இந்த கார்பரேட் கம்பெனிக்காரன் இருந்து விடுதலை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் ஆட்டோ டிரைவரான எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சுதான் நாங்க நினைச்சுக்க முடியும். தயவு செஞ்சு இதை உடனடியாக சிஎம் சார் பார்வைக்கு படம் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.